ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எஸ்டர்டே நைட் உங்கள் பர்சன்ஸ் வந்து உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எடுங்க, இல்லாத இன்ஃபர்மேஷனை விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். Six of Swords, okay. The Star, High Priestess, Ace of Pentacles, the Death, Three of Wands, Ten of Cups, Eight of Pentacles, King of Swords, Magician, Five of Swords, okay. Bottom of the deck, Five of Swords. ஓகே, இதில் வந்து சிலருக்கு வந்து இதில் வந்து ஒரு ஆள் மூவ் ஆன் பண்ணிட்டு உண்டு. ஒன்லி நீங்கள் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டு போயிருக்கலாம். அடுத்து வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்டு, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி எண்டு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து நமக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா டெத் அண்ட் ரீபர்த். ஓகேவா? ஸோ ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி எண்ட் அப் ஆகிடுச்சு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ரீபர்த் இருக்குது. ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி எண்ட் ஆகலை, எண்ட் ஆகிருக்கு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு ரீபர்த் இருக்குது. ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஆக்சுவலி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகி போகிறதுக்கான மெயின் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பர்சனோட ஒரு ஃபெமினின் எனர்ஜி மீன்ஸ் அந்த பர்சனோட ஒரு அம்மாவாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு சிஸ்டர்ஸாக இருக்கலாம், இல்லைங்க ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், ஒரு ஃபெமினின் எனர்ஜினால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்துருக்கு. அப்படின்னா ரிலேஷன்ஷிப் நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு வந்து ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றுமே இல்லை அந்த மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஒரு ஃபெமினின் எனர்ஜி, ஒரு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபெமினின் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வந்திருக்கும். அதுக்கு மெயின் ரீசன்ஸ் இந்த ஃபெமினின் எனர்ஜி தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பர்சன்ஸ்க்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் உள்ள ஒரு பர்சனாக இருக்கும். மேபி நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஸ்டாராக இருக்கலாம். அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ஒரு மதிக்கிறத்தக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம், ஒரு நல்ல ஒரு கேரக்டர், எல்லோரும் அப்ரோச் பண்ணக்கூடிய கேரக்டராக இருக்கலாம், டீசன்ட் ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ அந்த அந்த பர்சன் இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து ஒரு ஸ்டார். ஸோ அந்த பர்சனுக்கு ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் உண்டு. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு இல்லை, எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு வந்து அந்த பர்சன்ஸ் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். 2 குழந்தைங்களை விட்டு சிலவங்களுக்கு மேரிடான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். ஸோ மேரிட் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி சிலருக்கு வந்து குழந்தைங்களை விட்டுட்டு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம் அந்த ரிலேஷன்ஷிப். ஓகேவா? ஆனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போனாலும் டோட்டலி எண்டப் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக இதில் ஒரு ரீபர்த் இருக்குது. ஓகேவா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சனுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கட்டு, என்னதான் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் மேபி அந்த ஃபெமினின் எனர்ஜி நான் சொன்ன மாதிரி அந்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாலும் அந்த பர்சன்ஸ் வந்து உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. ஓகேவா? அவங்க வந்து உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் வேணும். ஏன்னா நீங்கள் இல்லாமல் அவரோட லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அந்த பர்சன்ஸ் வந்து அந்த பர்சனோட கம்ப்ளீஷன்ஸ். ஓகேவா? 10 ஆஃப் கப்ஸ், அந்த பர்சனோட கம்ப்ளீஷன், அந்த பர்சன்ஸ் எல்லாமே வந்து உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஸோ
அவர் வந்து உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறார், அவர் மூவ் ஆன் பண்ணிட்டு இல்லை. அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து உங்களை பற்றி இப்போ நீங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, நீங்கள் ஸோ எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த கார்டை பார்க்குற டைம் தெரியல. ஸோ அந்த பர்சன்ஸ் வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுங்க, என்ன பண்ணிகிட்ருக்கிறீங்க, ஏன்னா அந்த பர்சன் எதுக்காக உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வேணும். நீங்கள் இல்லாமல் அவங்களோட லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆகாதிர 10 ஆஃப் கப்ஸ். அந்த பர்சன்ஸ் வந்து எமோஷ்னலி உங்கள் கூட மட்டும்தான் கனெக்டட். அந்த பர்சனுக்கு எவ்வளோ ஆப்ஷன் இருக்குட்டு, எவ்வளோ அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் வரட்டு இருந்தாலும் அந்த பர்சனுக்கு நீங்கள் வேணும். ஏன்னா உங்கள் கூட மட்டும் அந்த பர்சனோட ஒரு ட்ரீம் கூட சொல்லலாம். உங்கள் கூட தான் வந்து ஒரு ஹாப்பி ஃபேமிலி வந்து அவங்க வந்து ஆசைப்படுறாங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேதர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மேபி ரிலேஷன்ஷிப் வந்து டோட்டலி இப்போ எண்டப் ஆகிருக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது, ஆனால் அந்த பர்சன் வந்து அவங்களை மறந்துட்டல. ஸோ உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்க. எதுக்காக கேதர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆஃபரை கொண்டு உங்ககிட்ட வரணும். ஓகேவா? அந்த பர்சன்ஸ் வந்து மறுபடியும் அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிறது நினச்சி, உங்களை வந்து உங்களை விட்டுட்டு போனது நினச்சி. ஸோ எல்லாமே அந்த பர்சன்ஸ் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து சாரி ஃபீல் பண்ணுறாங்க. இப்படிலாம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டோம், ரொம்ப அழ வச்சுட்டோம். ஸோ அதை நினச்சி கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த பர்சன்ஸ் வந்து உண்மையாகவே ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன்ஸ் வந்து இது வந்து ஆக்ஷனை குறிக்கக்கூடிய ஒரு கார்டு, கிங் ஆஃப் சோர்ஸு. கண்டிப்பாக அந்த பர்சன்ஸ் வந்து ஆக்ஷன் அவங்களாவே ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் ரிலேஷன்ஷிப் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் பரவாயில்ல, பட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகேவா? டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஏன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, மெஜிஷியன் கார்டு வந்திருக்கு. மெஜிஷியன் வந்து கம்யூனிகேஷனை குறிக்கிற ஒரு கார்டு. ஸோ சீக்கிரமாகவே அந்த பர்சன் கிட்ட உங்களுக்கு ஒரு மெசேஜ், ஒரு கால் கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் மென்டாலிட்டியில் இருங்க. ஓகேவா? ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையும் அவங்க மைண்டுக்குள்ளே கொண்டு வராதுங்க. அந்த பர்சன், நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் மேலே உங்களுக்கு எவ்வளோ கோவம் இருக்கலாம், வருத்தம் இருக்கலாம், ரிலேஷன் டோட்டலி எண்டப் ஆகிருக்கலாம். ஆனால் வந்து எந்த ஒரு நெகட்டிவ் தாட்டையும் நீங்கள் வைக்காதுங்க உங்கள் மைண்டில். பாசிட்டிவாக போயிருங்க. நமக்கு வந்திருக்க கார்டு கூட பாசிட்டிவான ஒரு கார்டு தான். ஸோ அந்த பர்சனாகவே கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டிப்பாக ஒரு எண்டப் ஆகிருந்தாலும் ஒரு ரீபர்த் கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் அந்த பர்சன் கிட்டேருந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு ஒரு கால் எழுத ஒரு மெசேஜ் வரும். ஓகேவா? ஸோ திங்க் பாசிட்டிவ். சரி, ஓகே, தான் இன்றைக்கி ரீடிங். ஸோ வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.